5ஆம் இடங்கிறது ஆழ் மனசு. அதில என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டா, இன்னைக்கு நெறைய பேத்தோட வாழ்க்கை நல்லாருக்கும், என்ன பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிறதுனால, அதாவது நீங்க அதனால தான் நெறைய பேரு தன்னோட குலதெய்வம் எது தெரியாம திக்குமுக்காடுறாங்க. குலதெய்வம் தெரியாம கூட இருக்கிறாங்க. அதேமாரி தன் மனசுக்கு புடிச்ச தெய்வத்த வணங்குய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கு உனக்கு என்ன தெய்வம் புடிச்சிருக்கோ வணங்கிக்க அப்படிம்பாங்க. அதாவது மனசு சொல்றத கேட்டு நடங்க. மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசுங்கிற இடம் 4ஆம் இடங்க. ஆழ் மனசுங்கிறது 5ஆம் இடம். ஆழ் மனசுங்கிற இடங்கிறது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடமா இருக்கிறனால, மனசுங்கிற இடங்கிறது தெரியப்படுத்தக்கூடிய இடம். அதாவது தெரியப்படுத்துகிறதுனால தான் ஜோதிடம் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்குது. ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடரை தெரியப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தா, தன் ஒரு விளம்பரத்தினால் ஒரு தெரியப்படுத்துறாங்க. ஒரு போர்டு மூலியமா ஒரு போர்டு வச்சு தெரியப்படுத்துறாங்க. ஒரு ஃபோன் மூலியமா தெரியப்படுத்துறாங்க. இந்த மாரி ஒரு ஜோதிடர் இந்த இடத்துலயும் ஒரு பேனர் போட்டிருப்பாங்க.